வராதடா vlog பண்றத இப்படி தான் ஃபன் பண்ணிட்டு இருப்போம். பேசுங்க. போன்ல பேசிட்டு நீ ஃபுல் டைம் போன்ல தான் பேசிட்டு இருக்க. போறப்ப vlogனு சொல்லி தான வந்தோம். அப்ப எதுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்க? ஆமா ஹாய் லைட் இருக்கு பாரு பாருங்க. ஐயோ சரியான வீடியோ இது. அத்தாடி அத்தா ஆரம்பமே என்னடா ஆரம்பமே இப்படி விடுது. சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைல் தெரப்பி. ஓகே அப்படியே போட்டோம். ரெடி ரெடி ரெடி. ஹாய் ஹாய். பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். vlog பண்றதுக்கு எல்லாம் சாப்பிடுறதுக்கு போவாங்க. நீ ட்ரீட்னு சொல்லியே சாப்பிடுறதுக்கு போறீங்க. டெய்லி ஒரு ட்ரீட் கேக்குறீங்க ப்ரோ. இல்ல வெரிசா ட்ரீட்னா கூப்பிட மாட்டீங்க. அதான் ஒரு வீடியோ பண்ணலாம் சொன்னா அது அப்பவே கூட்டி போவீங்க தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம். நாளைக்கு என்ன பண்றீங்க? நாளைக்கு ஒரு பிளான் இருக்குது. அத அடுத்த வீடியோல நாங்க சொல்றோம். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். ஐத்தியக்கார செல்ல முடி புடிச்சீங்க. தெரியாதுடா. அது காதுல விழுந்திருக்காது. செல்லுதான். கீழ விழுந்து உடைஞ்சிரும். ஒரு வழியா ஹோட்டலுக்கு என்டர் ஆயிட்டோம். ஏய் கூட்டமா இருக்குடா. நாகபுரத்துல சாப்பிடலாம்னு ஒரு பிளான் எடுத்தோம். நாகபுரத்துல இல்லைன்னு சொல்லி நாகூர்ல இருந்து சொல்லி டிஆர் பண்ண வந்திருப்போம். இப்ப டிஆர் பண்ணதுல தான் ஒரு ஹோட்டல் இருக்கு. ஹோட்டல் நேம் இது வரைக்கும் நம்ம சாப்பிட்டதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வந்திருப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு வந்து உங்களுக்கு கமெண்ட் சொல்லுவோம். என்ன குறுகுறுன்னு பாக்குற? ஓகே புரோட்டாவும் லேட்டரும் பரவாயில்ல சொல்லிட்டு. அண்ணா அவுச்ச முட்டை இருக்கா? அவுச்ச முட்டை ராத்திரி வந்து அவிச்ச முட்டை கேட்கிற பத்தியா? ஒரு நாளைக்கு ஒரு அவுச்ச முட்டை சாப்பிடுங்க. அது ஓகே. சௌரியத்துக்கு கேக்குறது. ஒன் சைடு ஆஃப் ஆயில் சொல்லிக்குவாங்க. ஒன் சைடு ஆஃப் ஆயில். ஒன் சைடு தான். அதையும் ஒன் சைடுல வைக்க முடியல. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டாங்க ப்ரோ? புடிச்சுக்கிட்டா என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இன்னொரு 2 பிளேட். நான் பிளேட்டனா? அவன் எதுக்கு வரானே எனக்கு தெரியல. எங்க அவன்? நான் ஃபோன் பேச போயிட்டானா? காட்டுங்கப்பா. இங்க பாருங்களேன். என் டீம்ல ஒரு சாப்பிட வந்தா கேமராமேன் மட்டும் தான் இருக்கா. தனியா விட்டுட்டு ஓடிட்டான். எதுக்கு வரானே தெரியல. அவன் சாப்பிடறதுக்கு வரான். எப்படி பாருங்க, எங்க போனாலுமே வந்துடுறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு போனா இங்க இருக்காங்க. நாட்டு ரோட்ல போய்கிட்டு இருக்க இங்கேயும் நிக்கிறான் பாருங்க. எங்கடா போனாவா? அவன் ஆல் போன் முடிச்சு ஓடிட்டான். பக்கத்துல ஆர்டர் பண்ணிருக்கலாமா? அவசரப்பட்டுட்டீங்களே குமார். இல்ல இல்ல நான் சொல்றேன். நீங்க ஆர்டர் பண்ணுவீங்களா? நம்மள அவர் ஆர்டர் பண்ணுவார். விஜய் ஓகேவா? எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைனாலும் பட் ஓகே அப்படின்னு அளவுக்கு இருக்கு. ஐயோ சும்மா பர்ஸ் எடுத்துட்டு வரலையா? ரியாஸ் இருக்கான்ல, அவன் ஐபோனை கொடுத்துடலாம். அதுதான் அவுச்ச முட்டை சுடதல் முட்டை எடுக்கிறீங்களா? ஓ மை காட். சரி நம்ம என்ன பண்ணலாம்? ஆஃப் ஆம்லெட் கடைசியா தான் எடுக்கறாங்களா? நீங்க அதுக்கு பதிலா மாஸ்டர் எடுத்துக்கீங்க. சரி ப்ரோ, ஒண்ணும் இல்ல, பிரச்சனை இல்ல. இங்க கைகள் விட்டு வேற ஹோட்டலுக்கு போறோம். ஆம்லெட் ஆஃப் ஆயில் மட்டும் சாப்பிட்டோம். ஒண்ணும் இல்ல. என்ன முங்குறாயா? டம்ளர் எடுத்துட்டு போயிட்டு இருக்காடா. அவன் ஒண்ணுதான் எடுக்க வைப்பான். அந்த பொண்ணை வாந்தி எடுக்க வைப்பான். எல்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே மனசை தேர்த்திக்கணும். வீவத்தெல்லாம் பார்ப்பாங்க. நல்லா நல்லா இருந்ததே இப்படி வச்சுங்க. ரியாஸ் எனக்கு ஒரு டவுட்டு. ஏண்டா இப்போ நம்ம லாக் பண்ணதுக்கு சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்க வேணாம், அவங்க ஏதாவது நம்ம கொடுப்பாங்களா? 4 வாக்குமா தடி 3 செருப்படி கொடுப்பாங்க. அதுக்கு பதிலாக சாப்பாடு கொடுத்துட்டாங்க.
நம்ம கேட்ட ஆம்லேட் வந்து இத்தனோண்டு இல்லை, இவ்வளவு பெருசு. கல்ல இடம் பார்த்தாங்க ஒரு ஆம்லேட் போடக்கூடாது. இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. அப்படிலாம் இல்ல, திடீர்னு 8 பேர் ஒண்ணா வந்ததும் ஐயோ இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைக்கணும் எதிர்பார்க்கலையே. சார் என்ன தேடுறீங்க? இல்ல இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். அண்ணா மைனஸ். சாருக்கு தண்ணி கூட. அண்ணா மைனஸ்ண்ணே. சாருக்கு தண்ணி கூட. அண்ணா மைனஸ்ண்ணே. தண்ணி கூட. ஓட்டலை இழுத்து மூடு. இல்ல இனிமே எங்கேயுமே விளையாடிக்க வேணாம், நம்ம மட்டும் போயிட்டு வந்துடலாம். போன் தான் முக்கியம், போன்லயே இருக்கட்டும். நாசமா போயிருவீங்கடா, நாசமா போயிருவீங்க. ஒரு பெஸ்ட் அட்வைஸ் சொல்றேன், நீங்க வந்து கல்யாணம் ஆன ஆள் கூட போங்க, இல்ல கிழவங்க கூட போங்க. இந்த கமிட் ஆன, அதுவும் புதுசா கமிட் ஆனாங்கல்ல, அவங்க கூட மட்டும் எங்கேயும் வெளில போகாதீங்க, உருப்படவே மாட்டீங்க. உங்களையும் வாழ விட மாட்டாங்க, அவங்களும் வாழ மாட்டாங்க. அவளும் நானும் இருக்கு மட்டும் நடுவுல தான் வந்தாண்டா ஃப்ரெண்டுன்னு ஒரு ஜோக்கரு, கையில தான் மாட்டிக்கிட்டா செத்தாண்டா சேகரு. அட கூலான ஆளு டென்ஷன் ஆகும் முன்னே ஓடிடு. பத்தா பண்ண அப்ப சவுண்ட் கம்மியா பேசுறேன், எங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல. என்ன ப்ரோ என்னப்பா வாடா போடா மரியாதை பின்ன எப்படி அவனை கூப்பிடுறது? உனக்கு என்னடா மரியாதை? எப்பா அப்ப வராதடா, விளாக் பண்றத இப்படிதான் ஃபன் பண்ணிட்டு இருப்போம். நீ ஃபுல் டைம் போன்ல தான பேசிட்டு இருக்க. அவ்வளவுதான், இன்னையோட உறவு அந்திருச்சுன்னு வச்சுக்க. எம்ஏ மூஞ்சிலி முடிக்க மாட்டேன். இந்த பக்கத்துல சொல்றேன் கேட்டு போங்கயா. போதும். இல்ல புரியல, ரெக்கார்ட்ல தான் இருக்கு. இல்ல விளாக் பண்றோம் சொல்லி தான் தெளிவா வந்திருக்கோம். அப்புறம் எதுக்கு நீ போன் பேசுற? உனக்கு போன் பேசுறது முக்கியம்னா வரணும்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துருக்கணும். சண்டையில் முடிஞ்ச விழா. அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையில்ல, சொந்தக்காரன் தேவையில்ல. போங்கடா, இருந்தா இருந்துக்கங்க, இல்லைன்னா விலைக்கு கேங்கடா, போங்கடா. ஓப்பனா பேசிட்டு போறேன். என்னடா இது ப்ரோ? ரோடுங்க ப்ரோ, அது அங்கிட்டு தான் எங்கிட்ட இருக்கும், தேடி கண்டுபிடிச்சலாம். லைட் அடிச்சாச்சுமா ரோடு தட்டானு.